அந்த நியூ சாய் விக்ரம் அகாடமி சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுல உங்களுக்கு தேவையான நல்ல தரமான கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரிஜினல் சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? அங்கன்வாடி மட்டும் நீங்க எடுத்துக்க வேணாம், டிஎன்ஆர்டி வந்து எடுத்துக்கலாம், பிளஸ் வந்து பஞ்சாயத்து துறை எடுத்துக்கலாம், பிடிஓ ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே இதுக்குள்ள தான் வந்து அடங்கும். ஸோ அப்போ நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள நம்ம பேர் வந்துருச்சான்னு ஒரு செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்க பேர் இருக்குன்னா ரொம்ப லக்கு தாங்க. ஸோ அதன் மூலியமா இந்த 2025 அரசு வேலைகள் எதுக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை முன்னுரிமையா வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அண்ட் வேலை உங்களை தேடி வரதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து என்ன, எப்படி நம்ம செக் அவுட் வந்து பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ளேயுமே வாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செஞ்சிருந்தா அதுக்கான அஃபிஷியல் நம்ம சாய் விக்ரம் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் மூலியமா விட்டுருக்காங்க. அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மூலியமாவும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்கான ரினியூவல் பண்ணக்கூடிய டேட்டும் திருப்பும் ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரே வீடியோல ரெண்டு விஷயங்கள். இதுல 5th இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வரைக்கும் பாஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த ஒரு பயன் வந்து அடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்றதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், இந்த மாதிரி விஷயம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். இது எதுக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்றதுக்கு. ஆமா, பட் ஆனா இப்போ நம்ம வந்து சீனியாரிட்டி தான் லிஸ்ட் வந்து செக் வந்து பண்ண போறோம். ஸோ நான் அதையும் வந்து சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் 2014 இருந்து 2024 இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷ காலகட்டம் இருக்குல்ல, காலகட்டத்துக்குள்ள நீங்க ரினியூ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு பதிவை புதுப்பிக்க வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. 2014 ஆண்டு முதல் புதுப்பிக்க தவறியவர்கள், இது யாருன்னா புதுசா விண்ணப்பிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏற்கனவே நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து எல்லாமே அப்ளை பண்ணிருக்கேன், ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணிருக்கேன் ப்ரோ. பட் ஆனா நான் ரினியூ பண்ண விட்டுட்டேன். ஏன்னா எப்பயுமே எம்ப்ளாய்மெண்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் மணிக்கே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் வந்து பண்ணணும். ஆமா, இப்ப நீங்க 2021 பண்ணீங்கன்னா அடுத்து 2024 பண்ணீங்கன்னா 27 அப்படின்னு சொல்லிட்டு 3 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். எவ்ரி இயர் ஜூலை மாசம் தான் பண்ற மாதிரி வந்திருக்கும். அப்படி அந்த ரினியூவல் பண்றத 2014க்கு அப்புறம் நான் தவற விட்டேன் அப்படின்னா இப்ப நீங்க உடனே அந்த ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு அப்டேட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஓகே, பட் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க வந்து வந்திருக்கோம். பட் அதுல இதுவும் இருக்கு. நீங்க வந்து இன்கேஸ் வந்து நீங்க 2014 இருந்து ரினியூவலே பண்ணல அப்படின்னா இப்போ உடனே ரினியூவல் வந்து பண்ணிருங்க. அதே மாதிரிக்கே வந்து ரினியூவல் பண்ணிட்டு கூட உங்களோட நேம் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிக்கே வந்து ரினியூவல் லிங்க் இங்க கொடுத்துருக்கீங்க பதிலா ரெண்டாவதா இருக்கக்கூடியது. இது வந்து ரினியூவல் பண்றதுக்கான லிங்க். சீனியாரிட்டி லிஸ்ட் செக் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க். ஓகேங்களா, குழப்பிக்க வேண்டாம். அந்த 2014 இருந்து 19 வரைக்கும் ரினியூவல் பண்றதுக்கான இப்போ ஒரு நோட்டீஸ் பார்த்தோம் தெரியுமா, ஒரு நியூஸ் பேப்பர் நோட்டீஸ், அதுக்கான லிங்க் வந்து இது. ஸோ நீங்க குழப்பிக்க வேண்டாம், எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன். சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கும் ரினியூவல் வந்து செகண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும், ஜாப் அப்ளை லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யுவர் ரெக்வயர்ட் லிங்கர் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியுது பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல. ஸோ இந்த மாதிரி வந்து தெரியுது பாத்தீங்களா, இந்த யுவர் ரெக்வயர்ட் லிங்கர் அப்படின்ற மாதிரி டச் பண்ணி இந்த மாதிரி செகண்ட்ஸ் அப்படின்றது ஓடுங்க. செகண்ட்ஸ் ஃபார்மட் அப்படின்றது உங்களுக்கு வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் இது வந்து முடிகிற இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ நீங்க மொபைல்லே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையவே கிடையாது. நீங்க ஈஸியா மொபைல்லே எப்படி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்றதுமே நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து முடியுது பாத்தீங்களா, இப்போ இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்படியும் வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸ் முடிஞ்சு கிளிக்கர் தெரியும், இந்த கிளிக்கரை டச் பண்ணாலும் சரிதான். இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்க, கிளிக்கர் டு கெட் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க வந்து தொடுங்க. ஸோ தொட்டிங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ சீனியாரிட்டி லிஸ்ட் செக் பண்ணுறதுக்காகவே நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28/2/2025 அன்னைக்கான தேதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள யார் யார் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் வேலைகள் முன்னுரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் சென்னையை மட்டும் வந்து ஜோனலாக பிரிச்சிருக்காங்க. சென்னை 1,
2, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்கோடு மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து சென்னைக்கு மட்டும் தான். பட் ஆனா மீதி எல்லா மாவட்டங்களும் ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாவட்டமா இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு, தமிழ் வெர்ஷனும் இருக்கு. பட் நீங்க எதுனாலும் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம வந்து கடலூர் கூட எடுத்துக்குவோம். ஸோ அந்த கடலூர் மாவட்டத்த இப்ப டச் பண்ணோம்னா, கடலூர் மாவட்டத்துல யார் யாரு செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துரும். ஸோ இதுல நம்ம எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னா, உங்களோட நம்பர் வித் வந்து எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. நான் அதையும் காமிக்கிறேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க சீனியாரிட்டி டேட் வந்து எப்படி இதுல வந்து கன்ஃபார்மா இருக்கு அப்படின்றத நம்ம செக்அப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8த் பாஸ் வேலைவாய்ப்புகள். இப்போ வந்து கடலூர் மாவட்டத்துல இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8த் பாஸ் வேலைகள் போடுறாங்க. இல்ல அங்கன்வாடி ஸ்கில்டு ஒர்க்கரும் இதுல வந்து சேர்ந்து தான் வரும். ஒண்ணும் பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில நீங்க வந்து பார்க்கும்போது, எஸ்சிஏ கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க வந்து 98ல இருந்து 2021க்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது கன்டினியூஸா நீங்க பண்ணியிருக்கீங்க. எந்த வருஷமும் தவற விட்டது இல்ல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நெறைய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இப்படிதான் இதுல செக்கப் வந்து இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும். ஓகேங்களா? அத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாரிக்கே தான் வந்து அடுத்தடுத்து இது எல்லாமே இயர வச்சு தான் நம்ம கரெக்ட் வந்து பண்ணிக்கணும். அவங்களே வந்து போட்டிருக்காங்க. இப்போ இங்க டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் இப்போ வந்து கடலூர் மாவட்டத்துல விடுறாங்க அப்படின்னா, 26/11 2001ல இருந்து 20/11/14 கிட்டத்தட்ட அந்த 14 வரைக்கி அப்படியே கன்டினியூஸா நீங்க பண்ணியிருக்கீங்க. எந்த விதமான ரினியூவல்லயும் நீங்க வந்து இது வந்து வச்சது இல்ல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். அதே மாரிக்கு இன்னொரு டிரைவர் கம் கண்டக்டர் வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா, 14/1/15 அதாவது 2015ல இருந்து இப்ப 2024 வரைக்கி கன்டினியூஸா யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எந்த வகையிலயும் அந்த ரினியூவல்ல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணல. கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 8 வருஷம் ஆகிருச்சுல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்டர் வேலைகளுக்கு உங்க எம்ப்ளாய்மென்ட் கார்ட வச்சு சீனியாரிட்டி நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி உங்க டேட் அதாவது உங்க எம்ப்ளாய்மென்ட் கார்டுல டேட் இருக்கா? கரெக்ட்டா நம்ம வந்து ரினியூவல் பண்ணியிருக்கோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட்ட பாருங்க. நம்ம வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஸ்கூல்ல இருந்து பண்ணி தந்துருவாங்க. சில பள்ளிகள்லாம் வந்து பண்ணி தந்துருவாங்க. சில பேர் பண்ணாமயும் இருக்கலாம். ஸோ அப்போ உங்க 10த் படிச்ச பாஸ் அவுட் ஆன இயர்ல இருந்து கணக்கு பண்ணுங்க. நம்ம கரெக்ட்டா ரினியூவல் எல்லாமே எம்ப்ளாய்மென்ட் சரியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல வேலைகள் உறுதிங்க. இதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்க ஊடால விட்டுட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல ரினியூவல் பண்றதுக்கான ஒரு டேட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரினியூவல் பண்றதுக்கான இப்போ உங்ககிட்ட எம்ப்ளாய்மென்ட் கார்டு இருக்கு. ப்ரோ நான் 2016ல பண்ணிட்டேன். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணல, பெருசா பண்ணல. நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு வெப்சைட்குள்ள வந்துருங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து 2வதா நான் ஒரு லிங்க் குடுத்திருந்தேன்ல அதுதான். இதுல உங்க யூசர் ஐடி வந்து குடுங்க, பாஸ்வேர்ட் வந்து குடுங்க. பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பிறந்த நாள் தான் மேக்ஸிமம் வரும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யூசர் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த எம்ப்ளாய்மென்ட்ல ரிஜிஸ்டர் நம்பர்ன்னு சொல்லி ஒரு ஐடி வந்து நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடியும் இந்த உங்களோட பிறந்த நாள் தான் பாஸ்வேர்ட் வரும். அப்படி இல்லன்னா நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கூட குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. சோ இத குடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அதிலே வந்து ரினியூவல் ஆப்ஷனும் இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணனும். அதுக்கப்புறம் ரினியூவல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு உள்ள போயிட்டு நீங்க ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ 2014க்கு அப்புறம் ரினியூவல் பண்ணாதவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸும் இருக்கு. அப்படி இருக்குன்னா நீங்க ரினியூவல் பண்ணிட்டு கூட உங்க நேம் இருக்கான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டமே இருக்கு. சோ எல்லா மாவட்டத்துக்கான பிடிஎஃப்மே நீங்க டச் பண்ணாலே அந்த திருச்சினா திருச்சிய தொட்டீங்கன்னா அந்த மாதிரி பிடிஎஃப் வரும். அதுல உங்களோட அந்த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே திருச்சி மாவட்டம் நான் வந்து டச் பண்ணேன். திருச்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் பிளஸ் வந்து என்டிசி என்டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019ல இருந்து 2022க்குள்ள பண்ணியிருந்தாலே வேலை இருக்கு. ஸோ அதே மாதிரி 2016ல இருந்து 2022க்குள்ள பண்ணியிருந்தாலும் வேலைகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் அதோட இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரினியூவலும் பண்ணுங்க. ரினியூவல் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்கான்னு செக்கும் பண்ணிக்கோங்க.